ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 பேதுரு 5வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே மூப்பர்களுக்கு ஆலோசனை வழங்கிவிட்டு அதற்கடுத்தபடியாக 5ஆம் வசனத்திலே இளைஞர்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்துவிட்டு மனத்தாழ்மையை ஒவ்வொருவரும் அணிந்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை ஒருவரிடத்தில் இருந்தால் அதை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும் என்கிறதை அவர் பேசி கடைசியாக முடிவான உரையை எழுதி இந்த தன்னுடைய முதல் கடிதத்தை பேதுரு முடிக்கிறார். முதல் பகுதியிலே உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட பேதுரு தான் சபையினுடைய முதல் பிரசங்கியாக இருக்கிறார். ஆகவே அவருடைய நாட்களிலிருந்து இந்நாட்கள் வரையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போதகர்களுக்கும் ஒவ்வொரு மெய்ப்பர்களுக்கும் உடன் மெய்ப்பனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி இயேசு கிறிஸ்து அவர் பட்ட அத்தனை பாடுகளையும் கூட இருந்து பார்த்த பேதுரு இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற எனக்கு மாத்திரம் மகிமை கிடைக்க போகிறதில்லை, உங்களுக்கும் சேர்த்து தான் மகிமை கிடைக்க போகிறது. ஆகவே நான் அதற்கு ஒரு பங்காளியாக உங்களோடு கூட சேர்ந்து நான் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் புத்தி சொல்லுகிற என்னதென்றால் என்று எழுதுகிறார். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, அதாவது இங்கே என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து கட்டளையை பெற்ற மெய்ப்பனாய் இருக்கக்கூடிய பேதுரு எழுதுகிறார். தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து என்பது நல்ல போஷாக்கை ஆடுகளுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகள் ஆடுகளாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வேத வசனம் அவர்களுக்கு ஒரு நல்ல போஷாக்காக இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வசனத்தை அவர்களுக்கு அருமையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அந்த ஊழியத்தை நீங்கள் கட்டாயமாக செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இருதயத்திலிருந்து ஒரு வாஞ்சியோடு கூட இயேசு கிறிஸ்து எப்படி மனதுருகி 2 நாட்களெல்லாம் பிரசங்கித்து அவர்களை உற்சாகப்படுத்தினாரோ அதே போல மனப்பூர்வமாக அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். அதே போல 3ஆம் வசனத்தில் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த காரியத்தை வலியுறுத்துகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவருடைய மந்தையை மேய்க்கிறவர்கள், அந்த மேய்ப்பர்கள் 2 காரியங்களிலே தவறக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஒன்று, பணத்தின் ஆசையிலே விழுந்து விடுகிறார்கள். இல்லை என்று சொன்னால் பதவி ஆசையிலே விழுந்து விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தான் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு கூட செய்யுங்க. காணிக்க நிறைய கிடைக்கும், பணம் நிறைய சேர்க்கலாம், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறதற்காக அல்ல, நீங்கள் உற்சாக மனதோடு கூட நீங்கள் செய்ய வேண்டும் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது தன்னுடைய முதல் கடிதத்திலே 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனும் இருந்து என்று எழுதுகிறார். அதே 1 தீமோத்தேயு 3:8 சொல்லுகிறார், அந்தப்படியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும், அதாவது சபையில் இருக்கக்கூடிய மெய்ப்பர்கள், சபையில் இருக்கக்கூடிய உதவிக்காரர்கள் எல்லாருமே ஒரு இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாக ஊழியம் செய்யக்கூடாது. இந்த பண ஆசை நம்மை அது அடிமைப்படுத்திவிடும் என்கிற காரியத்தை எழுதுகிறார். தீத்து 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலும், ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரான காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியமா இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சபையிலிருந்து போதுமான வருமானத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு அந்த மந்தையை மேய்க்கிறவர்கள் அந்த மந்தையினுடைய பாலை சாப்பிடுகிறதற்கு அவர்களுக்கு
காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:7 அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள் என்று இயேசுவே பிரசங்கித்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் இவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிறதுல இத்தனையாக இங்கே பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். பவுலும் தன்னுடைய பங்கிற்கு 1 கொரிந்தியர் 9:14 அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் என்றுதான் அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். தீமோத்தேயுவுக்கும் அதே ஆலோசனையைத்தான் அவர் கொடுத்து கொண்டே வருகிறார். 1 தீமோத்தேயு 5:17 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் என்றுதான் இங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் பண ஆசை இல்லாமல் தங்களுக்கு இருக்கக்கூடியவைகள் அவர்கள் போதுமென்று அவர்கள் இருக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டின் பிரமாணம் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் தேவையான அத்தியாவசியமான மற்றும் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் போதும் என்று நாம் திருப்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பணி செய்வதால் செல்வந்தராக வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடாது. இந்த சோதனையில் சிக்கிக் கொள்ளுகிறவர்கள் பேராசை, ஊழல், களவு போன்ற பாவங்களுக்கு இடம் அளிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். பணத்தின் நிமித்தமாக தேவனுடைய வார்த்தை, நீதி நெறிகள், ராஜ்யத்தின் நியமங்களை அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதற்காக பேதுரு இந்த காரியத்தை எச்சரித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து இன்னொரு பாவத்திலையும் விழ முடியும், பதவி ஆசை. இதில் எப்படி விழ முடியும்? பதவி, அந்த பேராசை உடையவர்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி தாங்கள் எந்த காரியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அந்த காரியத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் தங்களை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டு அங்கே சபைகளிலே குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே போதகர்கள் பண ஆசை, பதவி ஆசை இல்லாமல் அவர்கள் மந்தைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சபையில் பதவி ஆசை நிமித்தமாக அநேக குரூப்புகள் உருவாகி, அநேக அடிதடிகள் உருவாகி, இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷனிலும் அங்கே நீதிமன்றங்களிலும் போய் கை கட்டி நிற்கக்கூடிய காரியங்கள் பார்க்கப்படுகின்றன. ஆகவே நம்முடைய காரியங்களிலே நாம் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படி செஞ்சாதான் 4வது வசனத்தில் பிரதான மேய்ப்பன், அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுகுவீர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பதவிக்கு போராடுகிறீர்களே, இந்த பதவி ஆசைகள் எல்லாம் இது நிரந்தரம் கிடையாது. இது நம்மை நரகத்துக்கு வழிநடத்தி சென்றுவிடும். ஆண்டவருடைய கிருபையில் தான் நமக்கு பதவிகள் கொடுக்கப்பட வேண்டும். நமக்கு வாடாத கிரீடத்தை வைத்து கொண்டு பிரதான மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார். அதுதான் நிச்சயமான ஒரு ஆசீர்வாதம் என்று இங்கே பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுக்கு மூப்பர்களாக இருக்கவர்களுக்கு காரியங்களிலே கீழ்ப்படிந்து நடங்கள் என்று எழுதுகிறார். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இங்கே அணிந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எக்காபுமை என்று சொல்லுகிற கிரேக்க வார்த்தையிலிருந்து இந்த அணிந்து கொள்ளுதல் என்கிற காரியமானது வருகிறது. அதாவது இந்த தாழ்மையினுடைய குணாதிசயம், அதாவது பேதுருவினுடைய நாட்களிலும் அநேக அடிமைகள் காணப்பட்டார்கள். அடிமைகள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தங்களை அடையாளம் மற்றவர்கள் கண்டுகொள்ளுகிறதற்காக தங்களுடைய உடைகளுக்கு மேலே ஒரு சிறிய வெள்ளை நிற துணியை அல்லது மேலாடையை அறையில் அவங்க கட்டி கொள்ளுவார்கள். அந்த அறையில் துணி கட்டியிருக்கிறவன் எதை காட்டுகிறான்? நான் ஒரு அடிமை என்பதை காட்டுகிறதை பார்க்கிறோம். அதே போல தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் துணியை இடுப்பில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
அவர்கள் தாழ்மையை அணிந்து கொள்ளுகிறேன், எக்காபூமை அணிந்து கொள்கிறேன் என்பதற்கு அடையாளமாக தங்களுடைய குணாதிசயங்களிலே மாற்றங்கள் உண்டாக வேண்டும். தாழ்மையின் குணாதிசயம் என்னவா இருக்கும்னா, அது பெருமையினுடைய மறைவாக இருக்கும். பெருமையினுடைய மறைவு என்ன? இதற்கு முன்னாடி தாழ்மையை நாம் தரித்து கொள்ளுகிறதற்கு முன்பாக, அணிந்து கொள்ளுகிறதற்கு முன்பாக, நான் தான் செஞ்சேங்க, நான் இருந்தால் நடந்திருக்கோம், நான் வந்தால் செஞ்சிருப்பேன், நான் இல்லாமல் போயிட்டேன், இந்த காரியங்கள் இல்லாதபடி அவர்கள் அந்த நான் என்கிறதை எடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தாழ்மை அவர்களுக்குள்ளாக உருவாக ஆரம்பித்து விட்டது. மறைவு போய் பெருமையினுடைய மறைவு உண்டாக ஆரம்பித்து விட்டது என்பதை கண்டுகொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து தன்னுடைய பலவீனத்தை குறித்த ஒரு உணர்வு உண்டாகும். நான் பெரிய ஆள் கிடையாது, பெரிய சாதனையாளர் கிடையாது, என்னிடத்தில் நிறைய பலவீனங்கள் காணப்படுகிறது என்பதை தாழ்மையில் இருந்தோம்னா நம்ம பார்க்க ஆரம்பித்து விடுவோம். பவுல் சொல்கிறாரு, எங்களால் கூட எதாயிலும் ஆகும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறதற்கு இல்லாமல் எங்களுடைய தகுதியே தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுதான் ஒரு தாழ்மையினுடைய குணாதிசயங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. மூன்றாவதாக, தான் சாதித்த அல்லது நிறைவேற்றின ஒன்று தன்னால் நிகழ்ந்தது அல்ல என்று அவங்க சொல்லுவாங்க. இது தேவ கிருபையினால் உண்டாயிற்றுங்க, நான் சாதிக்கலை, நான் நிறைவேற்றலை என்கிற வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வர ஆரம்பிக்கும். தேவனும் மற்றவர்களுமே இந்த போற்றுதலுக்கு உரியவர்கள். அவர் செய்தாருங்க, அவர் சப்போர்ட்டில், தேவ கிருபையில் நான் இதை செய்து முடித்தேன் என்று சொல்லக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இதைத்தான் இங்கே பேதுரு தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றே சொன்னதை நாம் பார்த்தோம். ஆகவே தாழ்மையை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது மற்றவர்கள் நம்மை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே பவுல் எழுதுகிறார், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்றுதான் அவர் அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். கொலோசியருக்கு எழுதும் பொழுது கூட 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு என்று எழுதுகிறார். இடுப்பிலே கட்டப்படுகிற அந்த துணிக்கு அடையாளமாக எக்காபுமை என்கிற வார்த்தையிலிருந்து தான் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறபடியினாலே ஒரு துணியை கட்டி கொண்டவன் எப்படி அடிமையாக மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறானோ, அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய தாழ்மையின் குணாதிசயங்கள் வெளிப்படும் பொழுது இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அருமையாக அறிந்து கொள்ளுவார்கள். நாம் தாழ்மையோடு நடக்கும் பொழுது கிறிஸ்துவை உடையவர்கள் என அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறோம். தேவனுடைய கிருபையையும் தயவையும் பெரும்படி இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களினுடைய பாதங்களை இயேசு கழுவின பொழுது ஒரு சால்வையை தன்னுடைய அறையிலே கட்டியிருந்தார் என்பதைத்தான் யோவான் 13வது அதிகாரம் 4வது 5வது வசனங்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த தாழ்மையின் அடையாளத்தை நாம் அணிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கே பேதுரு எழுதிற்று. அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறாரு, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். தாழ்மையாக எங்களுடைய தகுதி எங்கள் தேவனால் உண்டாகியிருக்கிறது. அவரே எங்களை உயர்த்த தகுந்தவர். அவருடைய எங்களுக்கு எந்த நாட்களிலே உயர்வை வைத்திருக்கிறாரோ அதற்காக நாங்கள் அடங்கி இருக்கிறோம் என்று அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அவருக்கென்று மனப்பூர்வமாய் ஊழியம் செய்யுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் எல்லா காரியங்களையும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சத்திய வேதம் முழுவதிலும் இதை காண முடியும். சங்கீதம் 27:10, சங்கீதம் 37:5, சங்கீதம் 40:17, சங்கீதம் 55:22 இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர் என்பதை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ள முடியும். எல்லா காரியங்களையும் அவர் விசாரிக்க உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். இதை புரிந்து கொண்டு வாழுங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சத்துருவானவன் அவனும் அநேக விழுந்து போன தூதர்களுக்கு அவன் தலைவனாக இருக்கிறான். அவன் இந்த விழுந்து போன மனிதர்களை தனக்குள்ளாக சிறைப்படுத்தி கொண்டு அவர்களை வகை தேடி சுற்றித் திரியக்கூடியவனாக எல்லாரையும் சிறைப்படுத்தணும்னு அலைகிறான். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. சாத்தான் நம்மளை கொஞ்சம் தொந்தரவு பண்ணும்
வரும்பொழுது நமக்குள்ளாக பாடுகள் வருகிறது. உங்களுடைய விசுவாச பிள்ளைகள் மற்ற சகோதரர்களுக்கும் இப்படி தான் இருக்குது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவருடைய